நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி, இன்று வெள்ளிக்கிழமை. நவம்பர் 14ஆம் தேதி என்றாலே நம்முடைய இந்தியாவில் சிறுவர்களுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்கள் வீட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் கண் தயவிலும் அதிகமாய் பெருகுவார்களாக. சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். சிறு வயதிலே வசனத்தை கற்கவும் மனப்பாடம் பண்ணவும் அவர்களை பழக்குவியுங்கள். சிறு பிள்ளைகளை இந்த நாளிலே கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்க நான் வாஞ்சிக்கின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், இங்கு நல்லா பாருங்க, இந்த வசனம் யார் அப்படி இருப்பாங்களாம்? கர்த்தரை நம்புகிறவர்கள், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். எல்லாருமே நம்ம பயப்படுறோம் ஆண்டவருக்கு. ஆனா வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்புங்க இல்லையா? கர்த்தரை நம்புங்கள். யெகோவாகிய தேவன் அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் உள்ள நித்திய கன்மலையாயிருக்கின்றார். சங்கீதம் 115 கூட வசனங்கள் சொல்லுகின்றது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறோம், கர்த்தரே தேவன் என்று அவருடைய பாதத்தை பற்றி கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படியே சில நேரங்கள்ல அநேகருக்கு அப்படி ஏறி இறங்கி கொண்டே இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள், பல சோதனைகள், பல பாடுகள் இவைகள்லாம் வரும்போது கூட அப்படியே தடுமாற வேண்டியதா இருக்கிறது. அப்படி நம்பிக்கை அப்படியே குறைகின்றது, விசுவாசம் குறைகின்றது, கர்த்தர் மேல உள்ள பற்றுதல் நம்பிக்கை குறைகின்றது. சங்கீதம் 11 கூட எழுதியிருக்கிறது, அதாவது நீதிமான்களை கூட ஆண்டவர் சோதித்து அறிகிறாராம். சில நேரங்களில் அஸ்திபாரமே அசைகிறது போல சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும் பொழுது கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அப்படியே சில நேரத்துல குறைவுபடுகிறது போல தோன்றுகிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசையாமல் இருப்பார்கள், உறுதியாய் நிலைத்திருப்பார்கள். சியோன் பர்வதம் என்பது என்ன? சியோன் பர்வதம் என்றால் கர்த்தர் வீற்றிருக்கின்ற ஒரு உன்னதமான வாசஸ்தலம், உன்னதமான இடம், அவர் விரும்பி தங்குகின்ற இடம்தான் சியோன் பர்வதம். பர்வதம் என்றால் உயரமான பகுதி, சியோன் பர்வதம். அதை போல் அதை யாரும் அசைக்க முடியாது, அது என்றென்றும் அசையாத சியோன் பர்வதம் போல கர்த்தரை மட்டும் நம்பிட்டோம்னா அப்படி நம்மை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவங்க ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. என்றென்று நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல உறுதியாய் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில சில நேரத்துல அன்றாட வாழ்க்கையில கூட சில எதிர்நீச்சல் போட்டு போவது போலதான் நமக்கு இருக்கும். விசுவாசமே குறைங்கிறது போல வாழ்க்கையில அவ்வப்போது வரும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் மேல் உள்ள பற்றுதலை விட்டுவிடக்கூடாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்முடைய பாதையை அவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் சரி, மற்றும் தேவ ஜனமும் சரி, தேவ மனிதர்களும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க பாருங்களேன், அவங்களுக்கு இந்த விசுவாச தடுமாற்றம் வந்தது, விசுவாச சோதனைகள் வந்தது, ஆபிரகாமுக்கு வந்தது இல்லையா, ஒவ்வொருவருக்கும் வந்தது. ஆனாலும் அந்த நேரங்கள்லாம் அவங்க உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டாங்க. அதனால பாருங்க, அவங்க என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு மகாராஜாவை சொல்லுகின்றார் இல்லையா,
நித்தியத்தில். அதாவது பூமியில் பாடுபட்ட ஒரு மனிதனை லாசரு ஆபிரகாம் அடியில் தேற்றப்படுகிறத ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ பாருங்களேன், அவங்கெல்லாம் ஒருவேளை அந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையில் சில நேரம் அவங்க சோதனையை கர்த்தர் மேலோட நம்பிக்கையினால் தாண்டினாங்க. அவங்க பாருங்களேன், இன்றைக்கு அநேகருக்கு தேறுதலையும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக இருப்பதை ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு சொல்லி இருக்கின்றார். இதில் வருகின்ற சில பாடுகள் எல்லாம் அப்படியே அது பனி போல உருகி போய்விடும், அது அப்படியே நீர்க்குமிழி போல மறைந்து போய்விடும். ஆனால் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை மாத்திரம் நீங்கள் விடாதபடிக்கு உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லைகள், உங்களுடைய சந்ததி மற்றும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி நிற்குமா? நீங்கள் அசையாமல் உறுதியாக இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. கண்களை விட ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரை, உமக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் உம்மை நம்பி இருப்பார்களாக. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை உண்மையில் இருக்கிற நம்பிக்கை பற்றுதல் குறையாத படிக்கு ஒவ்வொருவரையும் உடைய விசுவாசத்தினால பலப்படுத்துவீராக. பிள்ளைங்களுடைய காரியம் அசைக்கப்படாதிருப்பதாக. எந்த பக்கத்திலும் இதோ இந்த காரியங்களிலே வெட்கப்பட்டு விடுவோமோ, இதிலே மற்றவர்கள் திரிக்கும்படியாக விழுந்து விடுவோமோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல இவர்கள் அசையாமல் உறுதியாய் நிற்கும்படியாக பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் சனிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. தேவ பிள்ளைகள், நமது ஆசீர்வாத டிவி நேயர்கள், நீங்கள் இந்த உபவாச கூட்டத்திலே உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபத்தோடு கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வருகின்ற ஒவ்வொருவர் மேலும் அவர் தமது கரத்தை வைத்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியத்தை பெருக பண்ணி ஆவியிலே நல்ல ஒரு விடுதலையை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஊக்கமாக பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் வருகின்றோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு தேவையான கிருபையை கொடுப்பார் மற்றும் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா பிரச்சனைகள், கட்டுகள் மற்றும் பிசாசினுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு தேவையான நன்மைகளை நிறைவாய் கொடுத்து அனுப்புவார். ஒரு நாள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்படி, அவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும்படி நீங்கள் வாஞ்சியோடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.